வணக்கம் அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு பிச்சிங் மாஸ்டர் ஒவ்வொரு தடவையும் அழகா ரெக்கார்ட் பண்ணி அது அற்புதமா அவங்க வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க யூடியூப்ல. இந்த விஷயத்த எல்லா மீட்டிங்லயும் சார் மறக்காம பண்ணுவாங்க, கரெக்டா ரெக்கார்ட் பண்ணி கரெக்டா இது பண்றது. ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் சார். சார் வந்து எப்படியாச்சும் யூடியூப் சார்ஜர் வந்து முன்னேற்றணும் அப்படிங்கிறப்ப அதுல நிறைய விஷயங்கள் யோசிக்கிறாங்க. சார் கண்டிப்பா நடக்கும் சார். தேங்க்யூ. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நியூட்ரி சார்ஜ் கேசஸ் ப்ரோடக்ட். ஸோ நியூட்ரி சார்ஜ் கேசஸ் ப்ரோடக்ட் விட நமக்கு நிறைய பேசலாம். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதோடைய டேஸ்ட். ஸோ வேற ரெண்டு ப்ரோடக்ட்டை காட்டிலும், ஸ்ட்ராபெரி அண்ட் கொக்கோ ப்ரோடக்ட்டை காட்டிலும் நியூட்ரி சர்ச் கேஸ் ப்ரோடக்ட் வந்து எக்ஸ்ட்ராவா டேஸ்ட் வந்து தூக்கலா இருக்குமா. ஸோ அதனால ஒன்ஸ் நீங்க ஒருத்தங்க கிட்ட வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா, ஒரு மாசம் அதை யூஸ் பண்ணிட்டு அடுத்த அந்த ப்ராடக்ட் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நிற்பாங்க. ரொம்ப சூப்பரான ஒன்று. அது போக இது கொடுக்குற நன்மைகள் வந்து நிறைய. இப்ப யாராச்சும் ஒருத்தவங்க உங்ககிட்ட ப்ரோடக்ட் கேட்கறாங்க, நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒண்ணு கொடுக்குறீங்க, அவங்களுக்கு வந்து டேஸ்ட் பிடிக்கல அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கோங்க. அடுத்து நீங்க கண்டிப்பா இதை கொடுக்கும்போது ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா நான் அப்படி எங்க ஃபேமிலியில அப்படிதான் பண்ணுவேன். ஸ்ட்ராபெரி ப்ரோடக்ட் பண்ணி நம்ம கொடுப்பேன். சரியா, என்னால குடிக்கவே முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடா இப்படி சொல்றாங்களே, நல்லது இப்போ நம்ம இவ்வளவு சொல்லியும் நம்ம வீட்லயே யூஸ் பண்ண வைக்கிறது கஷ்டமா இருக்கே அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சேன். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து நியூட்ரிசார்ஜ் கேசர் பிஸ்தா ப்ராடக்ட் கொடுத்து, இது பாதாம் பால் மாதிரி இருக்கும், குடிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க சொன்ன ரிசல்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. அந்த டின்ன ஓபன் பண்ணும் போதே அந்த ஸ்மெல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது போக அவங்க சொன்ன விஷயங்கள், இதை குடிக்க ஆரம்பிச்சதுல இருந்து அவனுக்கு எனக்கு கொஞ்சம் எனர்ஜி வந்து நிறைய இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் பண்ண முடியுதுன்னு சொல்றாங்க. ஒன்ஸ் காய்ச்சல் வந்துருச்சு, அந்நேரம் கூட எனக்கு வந்து எனர்ஜி எப்பயுமே உடம்பெல்லாம் வலிச்சுட்டு பயங்கர வந்து எனர்ஜி இல்லாம நான் ஃபீல் பண்ணுவேன். பட் எனக்கு அப்படி இல்ல, நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சோ நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாராச்சும் ஒருத்தங்க நான் டீ காஃபி தாங்க குடிப்பேன், எனக்கு அது பழக்கமாயிருச்சு, என்னால வந்து குடிக்க முடியாது அப்படி இப்படின்னு கொஞ்சம் டேஸ்டுக்காக யாராச்சும் உங்ககிட்ட எதிர்பார்க்கறாங்கன்னா, அவங்களுக்கு நியூட்ரிசார்ஜ் ஸ்ட்ராபெரி கொக்கோ ப்ரோடக்ட்டை விட நியூட்ரிசார்ஜ் கேசர் பிஸ்தா ப்ரோடக்ட் கொடுங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும். அது போக இதை வேற யாருக்கெல்லாம் கொடுக்கலாம், மெயினா பிரெக்னென்ட் ஆன டைம்ஸ்ல இது ஏன் தேவை அப்படின்னு நான் எல்லா விஷயங்களும் சொல்ல போறேன். வாங்க பார்க்கலாம். இது நியூட்ரிசார்ஜ் கேசர் பிஸ்தா ப்ரோடக்ட். சரியா, இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரியல் பிஸ்தா பிஸ்தா பருப்பு இருக்குல்ல, அது நிஜமான பிஸ்தா பருப்பு, குங்குமப்பூ நிஜ குங்குமப்பூ, மஞ்சள் நிஜ மஞ்சள். சரியா, இப்ப சமையலுக்கு எல்லாருமே மஞ்சள வாங்கி திரிச்சு வைக்கிறோமா அப்படின்னு கேட்டா யாருமே இல்ல, எல்லாருமே மஞ்சள் பொடி பாக்கெட் தான் வாங்குறோம். சரியா, அப்படி நீங்க வீட்டுக்கு வாங்குற மஞ்சள் வந்து பியூரான்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது. அது நீங்க வந்து அடல்ட்ரேட் எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு மெத்தட் தெரிஞ்சுச்சுன்னா செக் பண்ணி பாருங்களேன். முக்காவாசி கலப்படம் தாங்க வருது. அப்ப இதுல சேர்த்திருக்க மஞ்சள் பாத்தீங்கன்னா நிஜ மஞ்சள். அதோடைய தன்மை, குவாலிட்டி எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் ப்ராடக்ட் தான் உள்ள வந்து சேர்த்திருக்கோம். சரியா, அப்ப நீங்க கேட்பீங்க, மேம் நான் சார்ஜ் கேசர் ப்ராடக்ட் நீங்க சொன்னீங்கன்னு சொல்லி நான் குடிக்கிறேன், எனக்கு நன்மைகள் ஏற்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% நன்மைகள் ஏற்படும். அது போக நான் இது வந்து எப்படி எல்லாம் சாப்பிடலாம், இன்னும் என்ரிச் பண்றதுக்கு ஆல்ரெடி இது சாப்பிடலாம், இன்னும் அந்த சத்தை டபுள் ஆக்குறதுக்கு எப்படி நீங்க குடிக்கணும்னு டிப்ஸ் சொல்லி தருவேன். அடுத்த ஒரு 10வது ஸ்லைட் சொல்லி தருவேன். அதுபடி நீங்க குடிச்சீங்கன்னா, சரியா, யாராக இருந்தாலும் ஒரு மாசத்துல திரும்ப நீங்க மீட்டிங் வந்து இல்லாட்டி பர்சனலா கால் பண்ணி, மேம் எனக்கு வந்து ஆக்சுவலா அவ்வளவு நம்பிக்கை எல்லாம் கிடையாது, சரியா, பட் நீங்க சொன்னீங்கன்னு குடிச்சேன், இப்ப எனக்கு வந்து இவ்வளவு மாறுதல் உடம்புல இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, ஐ ஃபீல் பெட்டர் தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போன் போட்டு இல்லாட்டி மீட்டிங்ல யார்ட்டையாவது சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்க நான் சொல்றபடி. நியூட்ரிசார்ஜ் கேஸ் பிஸ்தா ப்ராடக்ட் இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் எடுத்து பாருங்க, ரொம்ப அருமையா ரிசல்ட் கிடைக்கும். சரியா, அப்ப இது எடுக்கும் பட்சத்தில் என்ன ஒரு நன்மை ஏற்படும்னா, புரோட்டீன் எடுத்தா மசில்ஸ் வந்து உள்ள நல்லா ஸ்ட்ராங்கா. சரியா, நீங்க என்ன பண்ணணும், எல்லாருமே கையில எப்படி மசில்ஸ் இருக்கு, கொல கொலன்னு இருக்கா, கொஞ்சம் கின்னு இருக்கா, இப்படி தொங்குதா ஸ்கின், எந்த மாதிரி டெக்ஸ்டர் இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. மசில்ஸ் வந்து கரெக்டா இருக்கணும். அந்த மசில்ஸ் கரெக்டா இருக்கிறதுக்கு சாப்பாடு மட்டும் கிடையாது, எக்ஸசைஸும் கரெக்டா பண்ணணும். புரோட்டீன் சாப்பாட்டுல கொடுக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும். புரோட்டீன் கொடுக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும். புரோட்டீன் கொடுக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும். இதை கரெக்டா பண்றவங்களுக்கு தான் மசில்ஸ் இருக்கும். அதுவும் உங்களுக்கு 35 வயசு ஆயிடுச்சுன்னா கூடுதலா உடம்பு நல்லா பாத்துக்கணுமாங்க. ஏன்னா 35 வயசுக்கு அப்புறம் உங்களுடைய மசில்ஸ் வந்து கரைஞ்சிரும். நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம உடம்ப பாத்துக்கிறோமான்னு தெரியல. அதுவும் மெயினா பெண்கள் வந்து வீட்டுல இருக்கிற எல்லார் கூடமே பாத்துக்கிடுவாங்க, அவங்க உடம்ப பாக்குற வரைக்கும் விட்டுறாங்க. சரியா, அவங்களுக்கு ஏதாச்சும் சாப்பாடு இல்ல எதுனா கூட லாஸ்ட் இருக்கிற கொஞ்சோண்டி குழம்பு, கொஞ்சோண்டி காய், கொஞ்சோண்டி இது ஃபர்ஸ்டா அப்படி ஆகணும்னா சூடா உட்காந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் சாப்பிடுவோம் அப்படிங்கிற ஒரு ஹேபிட்டே மெயினா
இந்தியன் கேர்ள்ஸ்க்கு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சோ புரோட்டீன் எடுத்துக்கோங்க. ரொம்ப அழகா மசில்ஸ் வந்து உங்களுக்கு பில்ட் ஆகும். சரியா? அது போக நம்ம உடம்புல எக்ஸ்ட்ரா ஃபேக்ட் வந்து பெண்களுக்கு அதுவும் மெயினா ஆஃப்டர் மேரேஜ் வந்து நிறைய இருக்கு. ஆட்களுக்கு ஒரு மிடில் ஏஜ் ஒரு 45க்கு அப்புறம் அவங்களுக்கு டக்குனு வெயிட் போகுது. அப்ப ஆண்களும் சரி பெண்களும் சரி நம்மளுடைய தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ரொம்ப கரெக்டான வெயிட் மெயின்டைன் பண்றோம்னா இல்லைங்க. லேடிஸ்க்கு வந்து 2 பேபிக்கு அப்புறம் அந்த ஒரு பாடி ஷேப் வந்து போயிருது. சரி, ஆண்களும் அப்படிதான். தொப்பை அந்த ஒரு பாடி ஷேப் கரெக்டா இல்லாம இருக்கிறோம். சோ புரோட்டீன் எடுத்தா அது எல்லாமே பர்ன் ஆகி எக்ஸ்ட்ரா ஃபேட் எல்லாம் கரைஞ்சு உங்க பாடி வந்து கொஞ்சம் டோன் ஆகும். இதை நீங்க கண் கூட பார்க்க முடியும். அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து வெயிட்ல தெரியுமான்னு தெரியாது. இப்படி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 68 kg இருக்கீங்கன்னா ஆஹ் என்னடா இது நமக்கு புரோட்டீன் எடுத்தா ஃபேட் எல்லாம் பேர்ன் ஆகும்னு சொன்னாங்களே, அந்த அளவுக்கு அதே வெயிட் தானே இருக்கு அப்படின்னு யோசிப்பீங்க. பட் உங்களுக்கு வித்தியாசம் உள்ள வந்து கரைஞ்சிருக்கும். சரியா? சோ அடுத்தபடியாக என்னங்க பண்ணோம் கேசர் பிஸ்தாப்ரோடைய சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களுடைய இம்யூன் சிஸ்டத்தை கண்டிப்பா கொண்டு வைக்கணும். எல்லாருமே என்ன பண்ணணும்னா இம்யூன் சிஸ்டத்தை நிறைய கூட்டி வச்சுக்கணும். எப்படி வந்து காசு சேர்த்து நிறைய காசு கோல்டு இதெல்லாம் சேர்த்து வச்சுக்கிறது ஃபியூச்சருக்கு நல்லதோ, அதே மாதிரி அதை விட மெயின் உங்க உடம்ப எப்பவுமே நோய் எதிர்ப்பு சக்தியில இருந்து தாங்குற மாதிரி கூட்டி வச்சுக்கோங்க. ஏன்னா யாருக்கு எப்ப என்ன செய்யணும்னு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பக்கத்துல ஒருத்தவங்களுக்கு நீங்க பஸ்ல போய்கிட்டு இருக்கீங்க, ஒருத்தர் டிபி பேஷண்ட் இருந்தாருன்னா அவர் தும்பும் போது அந்த டிபி கிருமி உங்களுக்குள்ள வரும். சரியா? இது எல்லாமே காத்துல இருந்து பரவக்கூடிய நோய்கள். இப்ப காத்துல இருந்து தண்ணியில இருந்து இப்படி பரவக்கூடிய நோய்கள்ல இருந்து உங்களை பாதுகாக்கணுமா? ஃபியூச்சர்ல வந்து ஏதோ நமக்கு கோவிட் மாதிரி ஏதோ ஒண்ணு வந்தா கூட நான் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க இம்யூன் சிஸ்டத்தை கூட்டி வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகுது? பக்கத்துல ஒருத்தர் டிபி பேஷண்ட் இருக்காரு, தும்புறாரு. அந்த டிபியோடைய அந்த இன்ஃபெக்ஷன் எனக்கும் உள்ள போகுது. பட் போனாலும் என் உடம்பு ஜெயிச்சிருச்சுன்னு. சரியா? பக்கத்துல ஒருத்தர் ஐயோ ரொம்ப காய்ச்சல் போல தும்மிக்கிட்டே இருந்தாரு. இருந்தாலும் உங்களுக்கு அவர்கிட்ட இருந்து இந்த கிட்னி உள்ள கண்டிப்பா போயிருக்கும். 100% போகும். சரியா? அது தாக்காம இருக்கணும்னா நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம கூட்டி தாங்க வச்சுக்கணும். நம்ம என்ன பண்றோம்? எல்லாருமே எப்பவுமே அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கூட்டி வச்சுக்கணும். சரியா? அடுத்தபடியாக என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நியூட்ரிசார்ஜ் கேசர் பிஸ்தாப்போட எடுக்க 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 உங்களுடைய ஹார்ட் இருதயம் வந்து இப்ப நல்லா ஃபங்க்ஷன் ஆகும்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொன்னேன் கொழுப்பு கரையும்னு சொன்னேன். உடம்புல கொழுப்பு கரைஞ்சாலே நிறைய பிரச்சனைகள் வந்து வராது. அப்ப கொழுப்பு கரைஞ்சிருச்சுன்னா உள்ள அந்த பிளட் வெசல்ஸ் எல்லாத்துக்குமே ரத்தம் போறதுக்கு நிறைய இடம் இருக்கும். ஃப்ரீயா ஃப்ளோ ஆகும், நல்லா ஃப்ளோ ஆகும். சரியா? அப்ப நல்லா ஃப்ளோ ஆகுச்சுன்னா ஹார்ட் வந்து கரெக்டா அதோடைய ஃபங்க்ஷனா பண்ணும். இன்னும் இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனர்ஜி கொடுக்குங்க. நான் சொன்னேன் இல்லையா, எக்ஸாம்பிள் எங்க அம்மா வச்சு சொன்னீங்க எனர்ஜி கொடுத்துச்சுன்னு சொன்னாங்க. எஸ், இது வந்து கண்டிப்பா உங்களுக்கு எனர்ஜி கொடுக்கும். அதை நீங்க வந்து குடிச்சு இது வந்து இது எனர்ஜி கொடுக்குதா அப்படின்னு டெஸ்ட் பண்றதுக்கு 3 டப்பா காலி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு வாரத்துல உங்களுக்கு நல்லா வித்தியாசம் இருக்கு. இதை எடுக்கும்போது நல்லா தூங்குற மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி நல்லா ரிலாக்ஸ்டா இருக்கு, பாடி ஒரு வலி இல்லாம இருக்கேப்பா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. இது வந்து நான் சும்மா உங்களுக்காக சொல்லலை, அதாவது இது எழுதியிருக்கு அப்படிங்கறதுக்காக சொல்லலை. இது எல்லாமே உண்மை. சரியா? எனர்ஜி கண்டிப்பா கிடைக்கும். அது போக உள்ள ரத்த ஓட்டம் எல்லாம் அப்படியே சீரா பாயும். உங்களுக்கு வயதான தன்மையை வந்து கொஞ்சம் குறைச்சுக்காங்க. நியூட்ரிசார்ஜ் கேசர் பிஸ்தாவோட எடுக்க 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 உங்களுக்கு வந்து கொஞ்சம் இளமையா நீங்க ஃபீல் பண்றீங்க. உங்களுடைய ஹேர், உங்களுடைய நெயில்ஸ், உங்களுடைய ஸ்கின் டோன் எல்லாமே சூப்பரா இருக்கும். அது போக இது வந்து கோல்டு காஃப் இதை வந்து ரிலீஃப் பண்ணணும்னு சொல்றாங்க. அது எப்படி அப்படின்னு நான் சொல்றேன், பின்னாடி ஸ்லைட்ல சொல்றேன், வாங்க பார்க்கலாம். சோ நியூட்ரிசார்ஜ் கேசர் பிஸ்தாவோட இருக்குல்ல, இப்ப என்னென்ன இருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கணும். இந்த பிஸ்தா, குங்குமப்பூ, இது அந்த ஐசோலேட்டட் சோயா புரோட்டீன், நார்ச்சத்து, ஃபைபர் இதெல்லாம் ஒரிஜினல். சரியா? பெஸ்ட் குவாலிட்டி. அந்த பெஸ்ட் குவாலிட்டி எடுத்து நீங்க அரைச்சு பிரிச்சு எடுக்கும் பட்சத்தில் உங்க உடம்பு உங்களுடைய இது ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட் கொடுக்கும். சோ இதுக்குள்ள எக்ஸ்ட்ரா ஆடட் சுகர் கிடையாது. சரியா? இதுக்குள்ள வந்து புரோட்டீன் சேர்த்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் மெயினா இது புரோட்டீன் பவுடர் தான். உடையனாலே புரோட்டீன் பவுடர் தான்.
அப்படி என்னங்க புரோட்டீன் சேர்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஐசோலேட்டட் சோடியம் புரோட்டீன். ஐசோலேட்டட் சோடியம் புரோட்டீன்னா நீங்க என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஒரு சோயா இருக்கு இல்லையா, சோயா, அந்த சோயால இருந்து புரோட்டீனை மட்டும் விலக்கி பிரிச்சு எடுக்கிறதுக்கு பேர் தான் ஐசோலேட்டட் சோயா புரோட்டீன். திரும்பவும் சொல்றேன், ஐசோலேட்டட் சோயா புரோட்டீனா சோயால இருந்து பிரிச்சு புரதத்தை மட்டும் எடுக்கிறது. இதை எடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு பியூர் புரோட்டீன் பவுடர் கிடைக்கும். த பெஸ்ட் குவாலிட்டி புரோட்டீன் பவுடர் கிடைக்கும். அந்த பெஸ்ட் குவாலிட்டி புரோட்டீன் பவுடர் வந்து அமெரிக்கால இருக்கிற ஒரு டியூபாண்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து பிரிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ வேர்ல்ட் கிளாஸ் குவாலிட்டியா இருக்கும். நம்ம அவங்க கிட்ட இருந்துதான் வாங்குறோம், நம்மளா பண்ணல. சரியா? சோ அப்ப அதோடைய வேல்யூ என்னதுன்னா பிடிகாஸ் வேல்யூ 1ன்னு சொல்லுவாங்க. இந்த குவாலிட்டி மெஷர் பண்றது பிடிகாஸ்னா புரோட்டீன் வந்து எந்த புரோட்டீனுக்கு நல்ல குவாலிட்டி அப்படின்னு மெஷர் பண்ணி வேல்யூ கொடுப்பாங்க. அதுபடி பாத்தீங்கன்னா நம்ம நியூட்ரிசார்ஜ் கேசர் பிஸ்தா ப்ரோடக்ட்ல கலந்திருக்க புரோட்டீனுடைய வேல்யூ 1ன்னு இருந்துச்சுன்னா பெஸ்ட். சரியா? அது போக இதுக்குள்ள வந்து ஃபைபர் சேர்த்திருக்காங்க, உங்களுக்கு நார் சத்தம் கூட சேர்த்திருக்காங்க. இந்த டின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 200 கிராம் டின் உள்ள இருக்கிறதுல, அதாவது 100ல 64% புரோட்டீன் வந்து, மீதி இருக்கிறது எல்லாமே இந்த குங்குமப்பூ, பிஸ்தா எல்லாமே. ஸோ ரியல் குங்குமப்பூ சேர்த்திருக்காங்க. ஹிந்தியில வந்து நம்மளுக்கு கேசர் அப்படின்னு சொல்லுவோம். சோ கேசரும் பிஸ்தாவும் சேர்ந்ததுனால கேசர் பிஸ்தா. சரியா? நேம் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. சம்டைம்ஸ் யாரோ எனக்கு கால் பண்ணி மேம் அந்த கேசரி பிஸ்தா அப்படின்னு சொன்னீங்க, கேசரி பிஸ்தா கிடையாது. சரியா? கேசர்னா கேசர் பிஸ்தா. அது போக இதுக்குள்ள வந்து மஞ்சள், மஞ்சளுடைய அந்த கலர்ல உங்களுக்கு காட்டியிருக்கும், சூப்பரா இருக்கும். பால்ல கலந்தோம்னா அந்த கலர் வந்து ரொம்ப அட்ராக்டிவா உங்களுக்கு இருக்கும். சரியா? இதை யார் எடுத்துக்கொள்ளலாம், எப்படி எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இத ஆண்கள் பெண்கள் 14 வயதிற்கு மேல் இருக்கும் அனைவரும் எடுத்துக்கொள்ளலாம். சரியா? சோ அது கீழே இருக்கிறவங்களுக்கு 2ல இருந்து 14 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு நம்ம நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் கொடுப்போம். சோ ஆண்கள் பெண்கள் 14 வயசுக்கு மேல இருக்கிறவங்க அனைவருக்கும் கொடுக்கலாம். சரியா? யாருக்காச்சும் கொடுக்க கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எஸ், தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு புரோட்டீன் அதிகமா நம்ம சேர்ப்போம். சோ தைராய்டு பிரச்சனை, யூரிக் ஆசிட் கூட இருக்கிறவங்களுக்கு, அது போக யாராச்சும் ரொம்ப காலமா மெடிசின்ஸ் ஏதாச்சும் சாப்பிட்டுக்கிட்டே வந்திருப்பாங்க டாக்டர் கிட்ட, அவங்க மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இத வந்து சாப்பிடாம மித்தபடி அனைவரும் எடுத்துக்கொள்ளலாம். சரியா? சோ இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இதை நான் இட் கேன் பி டேக்கன் அட் எனி டைம், எந்த நேரம், காலையில, நைட்டு, மத்தியானம், சாயங்காலம், எப்பனாலும் எடுத்துக்கலாம், எத்தனை தடவைனாலும் எடுத்துக்கலாம். ஒருக்கா எடுக்கணும், 2 தடவை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டைம் வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் கிடையவே கிடையாது. நீங்க எப்பனாலும் எடுத்துக்கொள்ளலாம். தாராளமாக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 1 டம்ளர் பால். சரியா? அது சூடான பாலாக இருக்கலாம், இல்லாட்டி ஜில் பாலாக இருக்கலாம், அது உங்க இஷ்டம். இப்ப என்ன பண்றீங்க, 1 டம்ளர் பால், சூடான பால் இல்லாட்டி ஜில் பால்ல உங்க கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி. சரியா? இப்ப ஜில்லுன்னு இருக்குன்னா சூடான பால்ல குடிக்கிறது தான் நமக்கு கரெக்டா இருக்கு. அடுத்து கிளைமேட் மாறிச்சுன்னா நமக்கு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஃப்ரீசர்ல வச்சு ஜில்லுன்னு ஐஸ் போட்டு குடிச்சோம்னா இது பெஸ்டா இருக்கும். அப்ப என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கிளைமேட்டுக்கு ஏற்றபடி நீங்க வந்து பாத்துக்கோங்க எந்த மாதிரி பால்ல குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கோங்க. சோ இதை நீங்க குடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் டீ காஃபியை கூட நீங்க குடிப்பீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். டீ காஃபி ஹேபிட் இருக்கிறவங்க, சரி ஒரு நாளைக்கு நான் 4 டீ குடிப்பீங்க, 5 டீ குடிப்பீங்க அப்படின்னு சொல்றவங்ககிட்ட புரிய புரிய வைங்க. அதுல கஃபைன் இருக்கும் இல்லையா, ஒரு நாளைக்கு 2 தான் மேக்சிமம், அதுக்கு மேல நல்லது கிடையாது. சோ நீங்க இதை எத்தனை தடவைனாலும் எடுத்துக்கலாம். அதுதான் யாரு தெரியும். சரியா? பால் எடுத்துக்கிறீங்க, பரவாயில்ல எடுத்துக்கலாம், எத்தனை தடவைனாலும் எடுத்துக்கலாம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம், வெறும் வயிற்றுல எடுத்துக்கலாம், சாப்பாடே இதா கூட நீங்க எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பரா ரிசல்ட் தெரியும். எவ்வளவு காலம் எடுக்க, நான் இது 1 டீன் காலி பண்ணவா, 2 டீன் காலி பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதை நீங்க கண்டினியூஸா லைஃப் லாங் கண்டினியூ பண்ணுங்க. சரியா? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாளைக்கு நமக்கு புரோட்டீன் தேவை இல்ல. சோ புரோட்டீனை சாப்பாட்டுல இருந்து நம்ம கொடுக்க மாட்டேங்கிறோம் இல்லையா? சோ அதனால இது மாதிரி பவுடர் வடிவத்துல கொடுக்கறது அருமையா ரிசல்ட் தெரியும். சோ நீங்க யோசிக்காம யாராக இருந்தாலும் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம்.
சரியா? அப்ப அடுத்து இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செல்லிங் டிப்ஸ். அதாவது ஒரு பொருளை பத்தி எல்லாரும் அனைவரும் முக்காவாசி பேர் சொல்றது என்னன்னா, மேம் எனக்கு ப்ராடக்ட் நாலேஜ் வந்து இருக்கு. நியூ ரீசார்ஜ் கேட்டு ப்ராடக்ட் வரைக்கும் எனக்கு வந்து உள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுது. பட் இத வந்து எனக்கு எப்படி செல் பண்ண, யார்கிட்ட கொடுக்க, எப்படி கொடுக்க, அது கொஞ்சம் சொல்லி கொடுங்க. அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. ப்ராடக்ட் நாலேஜ் எல்லாமே தெரியுது. பட் இதை எப்படி, எங்க போய், யார்கிட்ட என்ன விஷயங்கள் சொன்னா ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறையவே தெரியும். சரி, அப்ப இதை எங்க போய் எடுத்துட்டு போனா ரைட்டா உங்களுக்கு கிளிக் ஆகும் கேட்டீங்கன்னா, மெயினா பிரெக்னன்ட் அண்ட் லாக்டேட்டிங் மதர்ஸ்க்கு, பாலூட்டும் தாய்மார்களுக்கும், சோ பிரெக்னன்ட் ஆனவங்களுக்கும் இதை ரெக்கமெண்ட் பண்ணுங்க. எங்க வேற ப்ராடக்ட் கொடுக்கக்கூடாதுன்னா வேற ப்ராடக்ட்டும் கொடுக்கலாம். சோ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது பிரெக்னன்ட் ஆன டைம்ல குங்குமப்பூ சாப்பிடுறது நல்லது அப்படின்னு. சோ நீங்க அதனாலயும், அது போக மஞ்சள் வந்து இதுக்குள்ள இருக்கா, அது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பிரெக்னன்ட் ஆன டைம்ஸ்ல ஒன்ஸ் பிரெக்னன்ட் ஆனதுல இருந்து அந்த 40 வீக்ஸ் கடக்கிறது வந்து ஈஸி கிடையாது. பிரெக்னன்சியே வந்து என்ன பண்ணோம்னா பயங்கரமா போட்டுறணுங்க. எல்லாரும் சும்மா ஈஸியா நார்மலா அப்படிலாம் கிடையாது. ஒரு உயிர் இன்னொரு உயிரை சுமக்குது, ஒரு பேபி வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். சரியா? அத நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபுல் டெவலப்மெண்ட் பேபி முடிஞ்சதோ வயிற்றுக்குள்ளே கம்ப்ளீட் ஆயிட்டு வெளியே வர்றதுதான் பெஸ்ட். சரியா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மள நல்லா பாத்துக்கணும், நீங்க நல்லா சாப்பிடணும். உங்களுக்கு எந்த விதத்திலையும் சளி, காய்ச்சல், இருமல், உடம்புக்கு வேற எதுவும் செஞ்சிடக்கூடாது 40 வாரம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதாச்சும் உனக்கு செஞ்சாலும் மெடிசின்ஸ் நம்ம ஈஸியா நீங்க டாக்டர்ஸ்ட கேட்காம சாப்பிடக்கூடாது. அந்த டைம் உங்களுக்கு காய்ச்சல் அடிக்குதா, எப்பயும் நான் வந்து ஒரு குளோசின் போடுவேங்க, மெட்டாசின் போடுவேங்க, அனாசின் போடுவேங்க, நான் டோலோ போடுவேங்க, அப்படி எல்லாம் நீங்க போட்டக்கூடாது. அது வந்து தப்பு. சரியா? அது வந்து பேபி வந்து அஃபெக்ட் பண்ணும். அந்த டைம் ஒரு காய்ச்சல் வந்தாலும், ஜலதோஷம் பிடிச்சாலும் அது எக்ஸ்ட்ரீமுக்கு போயிருவாங்க. அதனாலயே உங்களுக்கு வந்து உள்ள தண்ணி சத்து கம்மியாகிறது, பேபியோட வெயிட் கம்மியாகிறது, இப்படி அடுத்தடுத்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து வர ஆரம்பிச்சோம். 40 வீக்ஸ் என்ன பண்ணணும்னா, கண்டிப்பா நீங்க உங்களுடைய பேபியா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நல்லா பாத்துக்கிறதான் செய்யணும். சரியா? அவங்களே ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்கிறதான் செய்யணும். அந்த டைம்ல காய்ச்சல், சளி பிடிக்க கூடாதுன்னா இம்யூன் சிஸ்டம் கூட இருக்கணும். சரியா? அதற்காக நியூட்ரிசர்ச் கேசர் பிஸ்தா ப்ரோடேட் எடுக்க சொல்றோம். நியூட்ரிசர்ச் கேசர் பிஸ்தா ப்ரோடேட் எடுத்தோம்னா எப்படி இருக்குன்னா, தி பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்டா செயல்படும். உங்க உடம்ப ஈஸியா காய்ச்சல், சளி, ஜலதோஷம் பிடிக்கிறதுக்கு விடாது. இது ஒண்ணு. அடுத்து என்ன அட்வான்டேஜ் பிரெக்னன்ட் டைம்ல எடுக்கிறதுனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரெக்னன்ட் ஆன டைம் அவங்களுக்கு மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியும். சரியா? ஒன்ஸ் பிரெக்னன்ட் ஆனது அப்புறம் இந்த மெத்தட்கே ஃபீல் பண்ண முடியும். எந்திரிக்க முடியாது, நடக்க முடியாது. ஒரு செகண்ட் மினிட்ஸ் எப்படி இருக்கும்னா, ரொம்ப அலுப்பா இருக்கும் உடம்பு, ஸ்ட்ரென்த்தே இருக்காது, நைட்டுக்கு தூங்கவே முடியாது, இங்கிட்டு திரும்பி படுக்க முடியாது, அங்கிட்டு திரும்பி படுக்க முடியாது, சாப்பிட முடியாது, மூச்சு வாங்கும், நடக்க முடியாது, இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அந்த டைம் உங்களுக்கு சாப்பிட முடியாட்டி கூட நியூட்ரிசார்ஜ் கேசர்பிஸ்தாவோட பால்ல கலந்து வந்து குடிக்க சொல்லுங்க. நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கும், எனர்ஜி கொடுக்கும், உடம்புல அலுப்பு தெரியாது. சரியா? சோ கை கால் வீங்குது இல்ல, அது வந்து இருக்காது, அந்த ஸ்வெல்லிங் வந்து இருக்காது. இதை எல்லாத்தையும் சொல்லி நியூட்ரிசார்ஜ் கேசர்பிஸ்தா கொடுக்கலாம். நாம அவங்க பிரெக்னென்டே ஆகலங்க, பிரெக்னென்ட் ஆகிறதுக்கா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரெக்னென்ட் ஆகுறதற்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கும். இந்த மெயின் ரீசன் உடம்புல ரத்தம் கம்மியா இருக்கிறதுங்கிறது மெயின் ரீசன். ரத்தம் கம்மியா இருக்கு, உடம்புல சக்தி இல்லைனாலும் பிரெக்னென்ட் ஆக மாட்டாங்க. சரியா? ஏன்னா காட் வந்து எப்படி வச்சிருப்பாங்கன்னா, அந்த எக் வந்து ஃபெர்டைல் எக்கா இருக்கும் போதுதான் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அந்த எக்கே வந்து கரெக்டா ஃபார்ம் ஆகும். சரியா? தான். இப்போ ஒன்ஸ் அவங்க உடம்புக்குள்ள அவங்க சக்தி இல்லைன்னா, அவங்க ஓவுலேட் ஆகும் பட்சத்தில் அந்த எக் வந்து ஃபெர்டைலா எப்படி இருக்கும்? ஃபர்டைலா இருந்தாதான் இல்லையா அந்த ஃபியூஷன் நடக்கும். இப்ப ஃபர்டைல் ஆக்குறதற்கு ஒன்ஸ் பிரெக்னன்ட் ஆகல அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த கப்பலுக்கு நியூட்ரிசார்ஜ் கேசர்பிஸ்தாவோட நியூட்ரிசார்ஜ் மேன், ஆண்களுக்கு ஆண்களுக்கு நியூட்ரிசார்ஜ் மேன், பெண்களுக்கு நியூட்ரிசார்ஜ் விமன் பிளஸ் நியூட்ரிசார்ஜ் வந்து உங்களுக்கு DHA 200 பேக் வந்து அற்புதமா வேலை பார்க்கும். நம்ம நியூட்ரிசார்ஜ் எடுத்து நாங்க 10 வருஷம் கழிச்சு, 8 வருஷம் கழிச்சு, 12 வருஷம் கழிச்சு கன்சிடர் இருக்கோம்னு சொல்ற டெஸ்டிமோனியல்ஸ் நமக்கு நிறைய இருக்கு. இது நம்ம செய்யதமின் சாரா இருக்கட்டும், நம்ம சுகுமார் சாரா இருக்கட்டும்,
நம்மளுடைய கார்த்திகேயன் சார் இவங்க எல்லாம் எனக்கு வந்து இது வரைக்கும் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. மேம் ரொம்ப அழகா இருக்கும். அவங்க சம்டைம்ஸ் கால் பண்ணி பேச வைப்பாங்க. அவங்க பேசும்போதே உள்ள இருந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இன்னும் வாழ்க்கையை நம்ம தான் குத்துற மாதிரி எல்லாம் பேசுவாங்க. அந்த ஒரு பேரண்ட்ஸ் எல்லாம் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். சோ நீங்களும் என்ன பண்ணுங்கன்னா, ஒன்ஸ் யாராச்சும் பிரெக்னென்ட் ஆகல, பிரெக்னென்ட் ட்ரை பண்றாங்க அப்படிங்கிற போது சொல்லுங்க, கொடுங்க. பட் ஃபால்ஸ் பிலீஃப் இருக்காதுங்க. அதாவது இது நீங்க 3 மாசம் இருக்கும்போது 4ஆவது மாசம் பாருங்க பிரெக்னென்ட் ஆயிருவீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நமக்கு சத்த கூட்டி நம்ம அவங்க உடம்புக்கு கொடுத்து அந்த எக்க எந்த அளவுக்கு ஃபெர்டைல் பண்ண முடியுமோ ஃபெர்டைல் பண்றோம். பட் உள்ள என்ன பிரச்சனை, வேற என்ன பிரச்சனைன்னு சொல்லி நமக்கு தெரியாது. சரியா? அவங்களுக்கு பிரச்சனையா, அவங்க ஹஸ்பண்ட் பிரச்சனையான்னு தெரியாது. சோ அதனால சான்சஸ் ஆர் மோர் வென் யூ டேக் நியூட்ரிஷன் கேஸ் ப்ரோடேட் எடுக்கும்போது அப்படின்னு மட்டும் சொல்லி சரியா? அடுத்தபடியாக என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே நம்மளுடைய லைஃப்ல ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளமா இருக்கட்டும், ஏதாச்சும் ஒண்ணு வேணும்னா கஷ்டப்படுறதுக்கு தேவையில்லை. சரியா? இஷ்டப்பட்டு கொஞ்சம் ஸ்மார்ட்டா வேலை பார்த்தாலே போதும். அழகா உங்களுக்கு அந்த வேலை வந்து முடிஞ்சிடும். சரியா? அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியூட்ரிசார்ஜ் கேசர் பிஸ்தா ப்ராடக்ட் விக்கிறதற்கு உங்க வீட்டுக்கு ஒரு 10, 20 பேரா பர்த்டே பார்ட்டி, அந்த பார்ட்டி, இந்த பார்ட்டின்னு கூப்பிடுங்க. சோ நீங்க ஆர்சிஎம்ல இருக்கீங்கன்னா அது மாதிரி அடிக்கடி கண்டக்ட் பண்ணணுங்க. ஐயோ எனக்கு அப்பெல்லாம் பிடிக்காதுங்க. எங்க ஃபேமிலில அப்பெல்லாம் கிடையாதுங்க. அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. சரி அப்ப நம்ம எப்ப வாழ போறோம்? ஏன்னா நீங்க நிறைய பீப்புள்ட கான்டாக்ட் இருந்தா தான் உங்களுக்கு என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, பொருள் வைக்க முடியும். வீட்டுக்கு கூப்பிடுங்க. கூப்பிட்டுட்டு ஒரு 20 பேருக்கு, உங்க பையனுக்கு, உங்க குழந்தைக்கு யாருக்காச்சும் பர்த்டேனா கூப்பிட்டுட்டு, இல்லாட்டி உங்களுக்கு தீபாவளிக்கு, பொங்கலுக்கு ஏதாச்சும் பார்ட்டிகளுங்க. பார்ட்டி ஃப்ரீ சாப்பாடு அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் வந்துருவாங்க. வராம யாருமே இருக்க மாட்டாங்க. சரி அப்படி வர்றவங்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னா, எப்பயும் போல டீ, காஃபி போட்டு கொடுக்காது. சரியா? அதற்கு பதிலாக நியூட்ரிஷன் கேஸ் போட்டு நல்லா ஆத்திருங்க. நீங்க கிண்டுறதே ஒரு 2 நிமிஷம் போல அந்த நல்லா கிண்டிட்டு நல்லா ஆட்டிட்டு அவங்களுக்கு வந்து சர்வ் பண்ணுங்க. சர்வ் பண்ணிட்டு கண்டிப்பா கேட்பாங்க. ஏன்னா இதோட டேஸ்ட் வந்து இது வரைக்கும் பிடிக்காத டேஸ்டா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். பாதாம் பாலை விட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். என்னங்க இப்ப கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கேட்பாங்க. ஆனா யாராவது நம்ம என்ன பண்ணணும், அப்படியே அவங்க கேட்காட்டினாலும் நீங்க என்ன நினைப்பீங்க, ஐயோ பிடிச்சோன்னா மேம் சொன்னாங்க அப்படின்னு. இது ரொம்ப சூப்பரா இருக்கு, இது எங்கெங்க வாங்குனீங்க எப்படிங்க அப்படின்னு கேட்பாங்கன்னு நினைச்சு நீங்க நினைப்பீங்க. சம்டைம்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா யாரும் ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. குடிச்சிட்டு டம்ளருக்கு ஊத்தி வச்சிருவாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும், விடக்கூடாது. இப்ப குடிச்சீங்களா எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கணும். ஓ இதுவா நல்லா இருந்துச்சு, இது என்னது பாதாம் பால் தானே நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம அப்ப என்ன சொல்லணும், பாதாம் பால் கிடையாது, நீங்க குடிச்சது வந்து புரோட்டீன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களுக்கு இது புரோட்டீன் பவுடர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி புரிய வைக்கணும். சரியா? அப்ப இதுக்குள்ள இருக்கிறது புரோட்டீன், இது உடம்புக்கு நல்லது அப்படின்னு கொஞ்சம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா, அது போக நீங்க ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை நான் எனக்கு பாத்தீங்களா முன்னாடி வந்து எனக்கு எனர்ஜி இல்லாம இப்படிதான் இருந்துச்சு. இது குடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு பயங்கர இப்ப எனர்ஜியா இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். இல்லாட்டி முன்னாடி நான் வேலை பார்க்க மாட்டேன். இப்ப நான் ஆர்சிஎம்ல இருக்கேன் இல்ல, இந்த எனர்ஜி கொடுக்கறது தான் சொல்லணும். இல்லாட்டி முன்னாடி எனக்கு ஹேர் இவ்வளவுதான் இருக்கு, இப்ப பாருங்க இவ்வளவு நிறைய இருக்கு. எனக்கு முன்னாடி இப்படிதான் இருக்கும். உங்களையே நீங்க பெஸ்ட் எக்ஸாம்பிளா காட்டணும். உங்க வீட்டுல இருக்கிறவங்க எக்ஸாம்பிளா சொல்லலாம். சோ எங்களுடைய அந்த ஒரு பாட்டி அவங்க நடக்கவே முடியாம இருந்த எனர்ஜி இருக்காது. இப்போ அது குடிச்சிட்டு தானே அவங்க வேலைக்கு எல்லாம் போய்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணணும்னா எக்ஸாம்பிள்ஸ் நிறைய சொல்லணும். எக்ஸாம்பிள் சொல்றதற்கு நீங்க நிறைய பேருக்கு கொடுத்துருக்கணும். யா அப்ப நமக்கு என்ன பண்றோம், கெஸ்ட்டுக்கு எல்லாத்துக்கும் ப்ரொமோட் பண்றோம். அடுத்தபடியாக செல் அஸ் பர் த சீசன். சரியா? காலத்துக்கு ஏத்தபடி கேட்கிறோம். சம்மர் சீசனா அதுக்கு ஏத்தபடி சொல்லிட்டு போகிறோம். வின்டர் சீசனா அதுக்கு ஏத்தபடி சொல்லுங்க. ரெண்டையும் சொல்லி கொடுத்தாங்க. இப்பதான் நான் சொல்ல போறேன் எப்படி கொடுத்துக்கலாம் அப்படின்னு. இப்ப நமக்கு என்ன சீசன், வின்டர் சீசன் பயங்கரம். சரியா? நீங்க நைட் எல்லாரும் என்ன பண்ணுங்க, தி பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கறதற்காக இந்த டிசார்ஜ் கேஸ் ப்ராடக்ட்காக சொல்றேன். நைட் படுக்க போறதுக்கு முன்னாடி எடுத்து பாதாம் அது மாதிரி வாங்கி வச்சிருங்க. கடையில நட்ஸ் எல்லாமே வாங்கி வச்சிருங்க. சரியா? ஒரு மாசத்துக்கு நீங்க இதெல்லாம் வாங்குறதுக்கு உங்களுக்கு ஒரு 700 800 ருபீஸ் ஆகும். பரவாயில்ல வாங்கி வைங்க. ஒரு 800 ரூபாய் இதுக்கே போடணுமா அப்படின்னு யோசிக்காதீங்க. இப்போ உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க இது மாதிரி நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட், ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் எடுக்கிறதுனால பின்னாடி லட்ச லட்சமா போய் டாக்டர்கிட்ட கொட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. சரியா? அப்ப என்ன பண்றீங்க, நைட்டு 2 பாதாம், 2 கிஸ்மிஸ், 2 முந்திரி பருப்பு, ஒரு அத்திப்பழம், இந்த 2 பிஸ்தா, வேற ஏதாச்சும் ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்துச்சுன்னா அது போக இந்த சீட்ஸ் எல்லாம் போடுறாங்களா, பம்கின் சீட், அந்த சீட், இந்த சீட் எதாக இருந்தாலும் நைட்டு ஊற வச்சிருங்க.
ஊற வச்சுட்டு காலையில மிக்ஸி ஜாரை எடுத்து பாதாம் இதுல டேட்ஸ்ல இருக்கிற கொட்டையை மட்டும் வெளியே எடுத்துட்டு மிக்ஸில அரைச்சிருங்க. அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்தாம பால் இருக்கு இல்லையா, பாலை ஊத்தி நல்லா அரைச்சிருங்க. அரைச்சிட்டு டேஸ்ட்டுக்கு ஏற்றபடி உள்ள சர்க்கரை எதுவுமே தேவைப்படாது. சரியா, இதுக்கு டேஸ்ட் ஸ்வீட் வந்துடும். பால்ல 1 டம்ளர் பால்ல இப்ப நம்ம அரைச்ச இட்லி போட்டு நல்லா கிண்டி காலையில குடிச்சிடணும். சரியா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 5 மணிக்கு எந்திரிக்கிறீங்க, 4 மணிக்கு எந்திரிக்கிறேன், 6 மணிக்கு எந்திரிக்கிறேன், எந்திரிச்ச உடனே கொடுங்க. இல்லாட்டி சாப்பிட்டுட்டு 1 டம்ளர் குடிங்கல. 1 மாசம் குடிங்க. அடுத்த நேரம் கண்டிப்பா சொல்லுவீங்க, மேம் நீங்க சொன்னபடி நட்ஸ் எல்லாம் போட்டு குடிச்சேன் மேம், அது கூட நியூட்ரிசார்ஜ் கேசர் பிஸ்தா ப்ரோடக்ட்டே மறந்துட்டேன் சொல்றது. அது கூட 1 ஸ்கூப் நியூட்ரிசார்ஜ் கேசர் பிஸ்தா ப்ரோடக்ட் எடுத்து நல்லா கிண்டி குடிங்க. ஃபுல் ப்ரோட்டீன். சரியா, ஏன்னா நம்மளுக்கு இதுவும் ப்ரோட்டீன், நான் சொன்ன நட்ஸ் எல்லாமே ப்ரோட்டீன். ஸோ ப்ரோட்டீன் ரிச் ட்ரிங்க் ஆயிரும் இது. இன்னும் உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு, ட்ரை ஃப்ரூட்ஸ்னா இல்ல மேம், பாதாம் அதெல்லாம் இல்ல, ஏதாச்சும் ஃப்ரூட்ஸ் இருக்கு, ஒரு பனானா மிக்சியில அரைச்சு அது கேசர் பிஸ்தா போட்டு பாலை போட்டு குடிச்சிடலாம். இல்லையா, உங்களுக்கு வேற என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ நீங்க உள்ள கலந்துக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். நட்ஸ் ட்ரை பண்ணா அதுதான் நான் குடிப்பேன், ரொம்ப பெஸ்டா இருக்கும். அதனாலதான் நான் இவ்வளவு அழகா சொல்றேன். சரியா, மெயினா ஜலதோஷம், காய்ச்சல், சைனஸ், இருமல், இந்த பிரச்சனை இருக்கிறவங்க, ட்ரை காஃப், டஸ்ட் அலர்ஜி, இவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம சொல்லி கொடுக்கும்போது என்ன கொடுக்கணும், அது போக நைட் எனக்கு இல்லைங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி, பெட்டுக்கு போறதுக்கு முன்னாடி 1 டம்ளர் பால், நியூட்ரிசார்ஜ் கேசர் பிஸ்தா ப்ரோடக்ட், நல்லா சூடா பாலை குடிச்சிட்டு படுத்துட்டு. சரியா, அடுத்தபடியாக சம்மர் சீசனுக்கு இப்பவே நான் சொல்லிடுறேன், நல்லா ஜில்லுன்னு பால்ல வந்து குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க ஐஸ்கிரீம் இருக்கு இல்லையா, ஐஸ்கிரீம் செய்யற மாதிரி செஞ்சோம் நீங்க நியூட்ரிசார்ஜ் கேசர் உள்ள கலந்து ஐஸ்கிரீம் மாதிரி போட்டு குடிச்சீங்கன்னா நினைச்சா அந்த ஒரு ஹோம்மேட் ஐஸ்கிரீம் சாப்பிட்ட எஃபெக்ட் இருக்கும், நன்றாக இருக்கும். சரியா, அடுத்து இது யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு 14, 15, 16 வயசு இருக்குல்ல, அந்த யூத், அந்த டீனேஜ் பருவத்துல இருக்காங்க பசங்க, அவங்களுக்கு கொடுங்க. ஏன்னா அந்த டைம் வந்து நல்லா ஓடி ஆடி படிச்சு நிக்காம பயங்கர ஜாலியா இருக்கிற டைம். பட் அந்த டைம்ல நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம காய்கறிகள் எல்லாத்தையும் சாப்பிடுவாங்களான்னு கேட்டீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, நியூட்ரிஷன்ஸ் கேசர் கொடுக்கறதுனால அவங்கள வந்து ஆக்டிவா வச்சிருக்க முடியும். நிறைய அவங்களுக்கு எனர்ஜி இருக்கும், சத்துக்கள் இருக்கும். அது போக இதுல குங்குமப்பூவும் மஞ்சளும் இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க உடம்புக்கு ஒரு ஆன்டி இன்ஃபிளமேட்டரியா செயல்படும். அது என்னது ஆன்டி இன்ஃபிளமேட்டரி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உடம்புல சப்போஸ் எங்கேயாச்சும் அவங்களுக்கு வலி, வீக்கம் இருந்துச்சுன்னா குயிக்கா ரெக்கவர் ஆகும். அந்த ரெக்கவரி ப்ராசஸ் வந்து குயிக்கா இருக்கும். ஒரு அடிப்படுது, இல்லாட்டி எனக்கு வந்து உடம்பு சரியில்லாம போச்சுன்னா டக்குன்னு ரெக்கவர் ஆகும். நம்ம உடம்பு டக்குன்னு ரெக்கவர் ஆகணும். எனக்கு வந்து ஒரு லேடி இழுத்துச்சுங்க, கத்தி அறுத்துருச்சுங்க, நான் எங்கேயோ ஒரு இடத்துல மிதிச்சுட்டேங்க, கால் எனக்கு புண்ணு வந்துருச்சுங்க, எனக்கு தலையில இடிச்சுட்டேன், நான் வலிக்கு விழுந்தேன், எனக்கு ஒரு இடத்துல வந்து வீங்கிருச்சு, இப்படி ஏதோ ஒரு நாள்பட்ட புண் சம்டைம்ஸ் எல்லாருக்கும் எப்படி இருக்கும்னா ஆறவே இராது, ரொம்ப நாளா இருக்கும். சோ நியூட்ரிசார்ஜ் கேசர் பிஸ்தா ப்ரோடக்ட் எடுக்கும்போது அந்த ஆன்டி ஹீலிங் ப்ராப்பர்ட்டி வந்து குயிக்கா இருக்கு, வேகமா இருக்கணும். சரி, நமக்கு வந்து அடிபடுறது, பிடிக்கிறது இதெல்லாம் நமக்கு நார்மல் தான். எப்ப அடிபடும், எப்ப விடுவோம், எப்ப எந்திரிப்போம் தெரியாது, எப்ப வருங்க. பட் அப்படி வர்றது தன்னால சரியாகணும். அப்படி ஆகலைன்னா அதுவே கொஞ்சம் பெரிய பிரச்சனையாகும். அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா, நியூட்ரிசார்ஜ் கேசர் பிஸ்தா ப்ரோடக்ட் ரெக்கமெண்ட் பண்ணும்போது அழகா அது வந்து ஹீலிங் ப்ராப்பர்ட்டி வந்து கூடி கொடுக்கும். சரியா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கத்தி, நீங்க காய்கறி அறுக்கும் போது கையை அறுத்துக்கிட்டீங்க, பட் இருந்தாலும் நைட்டு இது பண்ணி லைட்டா பேண்டேஜ் ஏதோ போட்டுட்டு காலையில பார்த்தீங்க அது கொஞ்சம் கீழே ஆயிடுச்சு, ரொம்ப வலிக்கல. இல்லாட்டி ஒவ்வொரு சில பேருக்கு எப்படி இருக்கும்னா, லைட்டா கையில அறுத்ததே அடுத்தது பெரிய புண்ணாக்கி, இன்னும் பெரிய புண்ணாக்கி இதா இருக்கும், ஆடுறதுக்கு லேட் ஆகும். சரியா, அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு அடிபடுது வைக்கணும்னா உடனே ஃபர்ஸ்ட் எய்ட் ஏதாச்சும் கரெக்டா பண்ணிருக்கோம். சரியா, சோ பண்ணிட்டு இந்த நியூட்ரிசார்ஜ் கேசர் பிஸ்தா ப்ராடக்ட்டும் எடுத்துக்கிட்டே வரும் பட்சத்தில் அந்த ஹீலிங் ப்ராப்பர்ட்டி வந்து கூடிடும். இது ஒண்ணு மெயின் அட்வான்டேஜ். அடுத்து என்னதுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, யார் யாருக்கெல்லாம் ஜாயிண்ட் பெயின் இருக்கும், எனக்கு உடம்பு வலிக்கு, எனக்கு ரொம்ப ஸ்டிஃப்னஸா இருக்கு, டக்குன்னு எந்திரிச்சு நடக்க முடியல, கை கால் எனக்கு இப்படி வந்து
சாரி டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. நான் திரும்ப ஷேர் பண்றேன். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சீனியர் சிட்டிசனுக்கு நியூட்ரிசார்ஜ் கேசர் பிஸ்டாக்களுடைய நியூட்ரிசார்ஜ் அண்ட் இதெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். நான் சொல்லுவாங்க, முன்னாடி எனக்கு எந்திரிச்சு நிக்கவே முடியாதுப்பா, எனக்கு நடக்கிறது கஷ்டமா இருக்கும், ஸ்டிஃபா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். இப்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா இந்த உடம்புக்குள்ள போய் அந்த ஸ்டிஃப்னஸ் எல்லாத்தையும் சரியா, இதற்காக அவங்க நிறைய மெடிசின்ஸ் எடுத்திருப்பாங்க, டாக்டர்ஸ்ட போயிருப்பாங்க. அதெல்லாம் கியூர் பண்ணாததை நம்ம இது பண்ணுமான்னு கேட்டுதான் பண்ணணும். இல்லை அப்படின்ற பிரச்சனைகள் பெரியவங்க யார் அவங்க கிட்ட சொல்லுவாங்களோ அவங்க கண்டிப்பா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம நியூட்ரிசார்ஜ் கேசர் பிஸ்தா ப்ரோடேட்டை வந்து பரிந்துரைங்க. சரியா? சோ அடுத்தபடியாக இது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், திரும்பவும் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது ஒரு சாரி ஏன் டிஸ்கனெக்ட் ஆகுதுன்னு எனக்கு தெரியலங்க. சும்மாக திரும்பவும் பார்க்கலாம். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியூட்ரிசார்ஜ் பொறுத்த வரைக்கும் சீனியர்ஸ் எல்லாத்துக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு நல்லா இருக்கு. அது போக இப்ப மனுஷங்க சொல்ற பிரச்சனை என்னன்னா,
சாரி, ஒன் செகண்ட் வெயிட் பண்ணுங்க. நான் வந்து எனக்கு ஏன் டிஸ்கனெக்ட் ஆகுதுன்னு தெரியல. நான் வேற வைஃபை கனெக்ஷன் மாத்திக்கிறேன். செகண்ட் வெயிட் பண்ணுங்க. இனிமே டிஸ்கனெக்ட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். சாரி. நம்ம நியூட்ரிசார்ஜ் கேசர் பிஸ்தா ப்ரோடக்ட்ல லாஸ்ட் ஸ்லைட் பார்த்துட்டு இருக்கோம். இது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சீனியர் சிட்டிஸ் தாராளமா இதை நீங்க ரெக்கமெண்ட் பண்ணலாம். ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். அது போக இதை நீங்க வந்து ஒரு பெட் டைம் ட்ரிங்கா சொல்லுங்க. யாரெல்லாம் எனக்கு தூக்கம் சரியா வரலங்க, எனக்கு தூங்கி முழிச்சாலும் எனக்கு தூங்கின ஒரு எஃபெக்ட் கிடைக்கல, டக்குனு தூக்கத்துல வந்து முழிப்பு தட்டுற மாதிரி இருக்கு எனக்கு. தூக்கம் சரியா இல்லைங்க, நிம்மதி இல்லைங்க, வாழ்க்கையில ஸ்ட்ரெஸ் இருக்குங்க, கோவப்படுறேன், பதட்டப்படுறேன், ஏனே தெரியல அப்படின்னு மன ரீதியான பிரச்சனைகளுக்கும் மைண்ட் ரிலாக்ஸ்டா இல்ல அப்படின்னு சொல்றவங்களுக்கும் நீங்க தாராளமா நியூட்ரிசார்ஜ் ப்ரோடியேட்ட கொடுங்க. நல்லா சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு நீங்க 10 மணிக்கு போறீங்கன்னா போறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு டம்ளர் சூடான பால்ல நியூட்ரிசார்ஜ் கேசர் பிஸ்தா ப்ரோடேட் ஒரு ஸ்கூப் எடுத்து கலந்து குடிச்சிட்டு தூங்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்களேன். அவங்களுக்கு ரிசல்ட் ரொம்ப அற்புதமா இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தூக்கம் ஒருக்க நிம்மதியா உங்களுக்கு இல்லைன்னா மனுஷனுக்கு எதுவுமே நிம்மதியா இருக்காது. சரியா? தூக்கம் போச்சுன்னா உங்களுக்கு ஒரு நாள் 2 நாள் தூங்கலனாலே உங்களுக்கு உடம்பு ரொம்ப ஒரு டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். அதுவே உங்களுக்கு டென்ஷன் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகி நிறைய பிரச்சனைகளை வந்து கொண்டுட்டு வந்து விட்டுரும். சோ நம்ம தாராளமா ரெக்கமெண்ட் பண்ணலாம். அடுத்தபடியாக மெயினா நியூட்ரிசார்ஜ் கேசல் பிஸ்தாவோட யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, இதுல வந்து மஞ்சள் இதெல்லாம் ரொம்ப அற்புதமா சேர்த்திருக்காங்க, பெஸ்ட் குவாலிட்டின்னு. அது எதற்கு ஹீல் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எனக்கு ஒரு 10 பிரச்சனைக்கு சொல்றேன், அதுல இருக்க எல்லாருக்கும் கொடுங்க. காய்ச்சல், ஜலதோஷம், வரட்டு வரட்டுன்னு இருமுறது, ட்ரை காஃப், நெஞ்சில எப்பவுமே சளி இருக்கிறது, சைனஸ், நைட்டு படுத்தா அவங்களுக்கு மூக்கு பயங்கரமா அடைக்கிறது, ரன்னிங் நோஸ் எப்பவுமே இருக்கிறது, டஸ்ட் அலர்ஜி தும்பிக்கிட்டே இருக்கிறது, தும்மல் ஆரம்பிச்சுன்னா விடாம இருக்கிறது, இல்லாட்டி காலையில மட்டும் இன்ட்ரெஸ்டா தும்முறது, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கும் நீங்க நியூட்ரிசார்ஜ் கேசர் கொடுக்கலாம். சரியா? ஏன்னா நிறைய பேர் இப்படி வந்து இதாகிறாங்க. மெயினா கொஞ்சம் கிளைமேட் மாறினாலும் ஒரு சில பேருக்கு சளி பிடிச்சுக்கணும், காய்ச்சல் வந்துடும், அவங்களுக்கு ட்ரை காஃப் எப்பவுமே இருக்கும், இல்லாட்டி சைனஸ் எப்பவுமே இருக்கிற மாதிரி இருக்கும், சளிங்கிறது இதை விட்டு அவங்க இருக்கிற மாதிரியே இருக்காது. அவர்களுக்கும் கொடுங்க, நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும். சோ இதுதான் நம்ம வந்து நியூட்ரிசார்ஜ் கேசோடைய. சரியா? அடுத்தபடியாக என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, நம்ம நியூட்ரிசார்ஜ் ஆஃபர்ஸ் டார்கெட் சொல்லிட்டு இது வரைக்கும் நியூட்ரிசார்ஜ் ஜனவரி மாசம் யாரெல்லாம் 5க்கு மேல பண்ணிருக்காங்களோ அதையும் காட்ட போறேன். இன்னைக்கு நான் ஆக்சுவலா வேற பிபிடி தாங்க எடுக்கணும்னு நினைச்சேன். ஹெல்த் அண்ட் ஹைஜீன் அப்படின்னு ஒரு பிபிடி நான் சில குரூப்ஸுக்குள்ள வந்து போட்டு விட்டுருப்பேன். அது எதற்காகனா, ஏபிஸ் எல்லாரும் கேக்குறீங்க என்கிட்ட, நம்ம வந்து நியூட்ரிசார்ஜ் பத்தி ஸ்லைடு கொடுங்க, பிபிடி கொடுங்க அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா, உங்களுக்காக ஸ்பெஷலா நம்ம நியூட்ரிசார்ஜ் கம்பெனில இருந்து தயாரிச்சு கொடுத்தாங்க. அந்த பிபிடிஸ் வந்து ஆல்ரெடி நான் வந்து எல்லா கம்பெனிலயும் எல்லா குரூப்ஸ்லயும் போட்டு விட்டுருக்கேன். நீங்க என்ன பண்ணணும்னா அதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, நீங்க காட்டுறதற்கு உங்களுடைய பர்சனல் யூஸுக்கு. இல்ல மேம் சொன்னீங்கன்னா நான் திரும்பியும் உங்களுக்காக அது எல்லாத்தையும் அனுப்பிச்சு விடுறேன். இன்னைக்கு அதை பார்த்து பண்ணிக்கோங்க. அதை ஒருக்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுனா உங்களுக்கு புரியும் அப்படிங்கறதற்காக அதுதான் எடுக்கும்னு நினைச்சேன். ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கிறதுனால நான் இதை எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்க ஃப்ரைடே சோ நான் வந்து அந்த ஏபிஸ்க்காக அவருடைய கம்பெனில எக்ஸ்ட்ராவா ஸ்பெஷலா ஒரு பிபிடி கொடுத்திருக்காங்க. அதை வந்து நான் உங்களுக்காக எடுக்கிறேன். சரியா? சோ அப்ப நம்ம இப்ப பார்க்க போறது டார்கெட்ஸ், ஆஃபர்ஸ், டூல்ஸ், இது எல்லாத்தையும் தான் பார்க்க போறோம். ஒவ்வொரு வருடமும் நியூட்ரிசார்ஜ்ல மும்பை செலிப்ரேஷன் நடந்துட்டு இருக்கா? உஜ்வல் பட்னி இந்த வருஷமும் நம்மளுக்கு மும்பை செலிப்ரேஷன் போறவங்களுக்கு அவர் கிரேட் ஸ்பீக்கர், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் உங்களுக்கு ஸ்பீக் பண்ணுவாங்க. நீங்க வந்து தாராளமா அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அவர் பேசுறதை கேட்கறதே ரொம்ப அபூர்வம், நல்லா இருக்கும். அது போக ஆஃபர்ஸ், ரிவார்ட்ஸ் இதெல்லாமே கொடுக்குறாங்க செலிப்ரேஷன்ல. இதெல்லாம் உங்களுக்கு ஸ்நாக்ஸும் பிளஸ் உங்களுக்கு மில்க் ஷேக்கும் கொடுப்பாங்க. சரியா? அப்ப நீங்க மும்பைக்கு போறதற்கு யாரெல்லாம் தயாராகிறீங்களோ, யாரெல்லாம் நினைச்சிருக்கீங்களோ, நீங்க என்ன டார்கெட் பண்ணணும் அப்படின்றத சொல்றேன். அக்டோபர்ல இருந்து மார்ச் வரைக்கும் போய்கிட்டு இருக்கு.
30 அடிச்சா சிங்கிள் என்ட்ரி, 60 அடிச்சா உங்களுக்கு கப்பல் என்ட்ரி அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். சரியா? அப்ப நீங்க 30 யாரெல்லாம் டார்கெட் பண்றீங்களோ அக்டோபர்ல இருந்து மார்ச் வரைக்கும் நியூட்ரிசார்ஜ் விமன் 30 அடிச்சிருக்கீங்களா அப்படிங்கறத பாத்துக்கோங்க. சரியா? சோ இதை நீங்க எப்படி பாத்துக்கணும் மேம்? நான் வந்து நியூட்ரிசார்ஜ்ல விமன் எவ்வளவு அடிச்சிருக்கேன்னு எங்க மேம் பார்க்கணும்? இது வந்து குவைட் நீங்க நார்மலா கேக்குற கொஸ்டின்ஸ். ஸோ ஆர்சிஎம் கூகுள்ல ஆர்சிஎம் இந்த அதுக்குள்ள போய் வெப்சைட்குள்ள போய் கீழே உங்களுடைய இதுல அந்த டேஷ்போர்ட்ல நியூட்ரி சார்ஜ்னு தனியா இருக்கும். அதுக்குள்ள பர்டிகுலரா நியூட்ரி சார்ஜ் விமன்னு கொடுத்து பாத்துக்கலாமா? சரியா? இதுதான் எனக்கு வந்து சொன்னாங்க. இது நமக்கு டைம் கிடைச்சிச்சுன்னா நமக்கு டைம் கிடைக்கும். லாஸ்ட் இத உங்க இல்ல இருந்தே மீட்டிங்ல இருந்தே தெரிஞ்ச நபர்கள்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றேன். அவங்க சொன்னா உங்களுக்கு கூடுதலாக புரியும். ஏன்னா நான் போய் பார்த்தது கிடையாது. போய் பார்த்தவங்க சொன்னாதான் எக்ஸ்பிளைன் பண்ண ஈஸியா இருக்கும். சோ இதை நான் சொல்லி முடிச்சுட்டு அதையும் சொல்றேன். நீங்க போய் செக் பண்ணிக்கோங்க. சரியா? அப்ப 30 அடிச்சவங்களுக்கு என்ன கிடைக்கும்? டேஷ் கிடைக்கும், ஷேஷ் கிடைக்கும். செலிப்ரேஷன். அடுத்தது 60. 60க்கு தான் கப்பல் என்று 2 பேர் கலந்து கொள்ளலாம். இந்த 60 அடிக்கிறவங்களுக்கு ஸ்பெஷலா அட்ராக்ஷன் இன்னொன்னு ஆட் பண்ணிருக்காங்க. அதுதான் மோடி போடுற வேஸ்ட் கோட். 30க்கு உங்களுக்கு வெறும் சிங்கிள் என்ட்ரி தான், உங்களுக்கு வேற எதுவுமே கிடையாது. சரியா? அதாவது பேட்ஜ் ஷேஷ் மட்டும் கொடுப்பாங்க. 60க்கு தான் உங்களுக்கு இந்த ஓவர் கோட் கொடுப்பாங்க. பட் கூடுதல் ஒரு கண்டிஷன். 60ல டிசம்பரில இருந்து இல்லாட்டி ஜனவரில இருந்து 5 பீஸ் குறையாம நீங்க பண்ணிருக்கீங்க. பண்ணி 60 அடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா இந்த அழகான நியூட்ரிசார்ஜ் வேஸ்ட் கோட் கிடைக்கும். கூடவே பேட்ஜும் ஷேஷும் கிடைக்கும். சரியா? அடுத்தபடியாக 100க்கு மேல அடிச்சவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களுக்கு அழகான நியூட்ரிசார்ஜ் ஃபுல்லா பிளேசர் கிடைக்கும். இதுல கூடுதலா அந்த டார்கெட்டுக்கு அவங்க என்ன ரூல்ஸ் சொல்றாங்கன்னா நீங்க டிசம்பரில இருந்து இல்லாட்டி ஜனவரில இருந்து 5 பீஸ்க்கு குறையாம அடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு கோட், அது கூட ஸ்டால்வெட் ட்ராஃபி, பேட்ஜ், ஷேஷ். 200க்கு என்னது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 200க்கும் அதே மாதிரி உங்களுக்கு பேட்ஜ், ட்ராஃபி உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். பட் 200 டார்கெட் பண்றத ஒவ்வொரு மாதமும் 25 பீஸ் டிசம்பரில இருந்து இல்லாட்டி ஜனவரியில இருந்து 25க்கு குறையாம பாத்துக்கோங்க. அப்பனா கப்பல் என்ட்ரி பிளஸ் பேட்ஜ் பிளஸ் ஷேர் பிளஸ் உங்களுக்கு ட்ராஃபி எல்லாமே கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 200 பண்ணல, நீங்க 200 பண்ணாம நியூட்ரிசார்ஜ் 200 டார்கெட் பண்றீங்க. அந்த 200ல நீங்க வந்து டிசம்பர் இல்லாட்டி ஜனவரியில இருந்து 25 பீஸ் குறைஞ்சு அடிச்சிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாசம் நீங்க 5 தான் அடிச்சிருக்கீங்க. ஆனா 200 வந்துருச்சு. உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ட்ராஃபி எல்லாமே கிடைக்கும். பட் இந்த பிளேசர் கிடைக்காது. சோ பிளேசருக்கு அவங்க சொல்ற கண்டிஷன் இதுதான். நான் 300 ட்ரை பண்றேங்க. என்ன கிடைக்கும்னா ஸ்டேட்ல போட்டு இருப்பாங்க. சரியா? சோ நான் எங்க டீம் மெம்பர்ஸ்ட தமிழ்நாட்டுல யாருன்னா மேம் 100க்கு மேல அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட் கேட்டிருக்கேன். அவங்க சொன்னாங்கன்னா நான் வந்து அழகா உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் போட்டு காட்டுறதற்காக நினைச்சுக்கிட்டு இருக்கேன். சரியா? சோ 300க்கு மேல யாரெல்லாம் பண்றீங்களோ உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டேஜ்ல கூப்பிட்டு கௌரவிப்பாங்க. சரியா? திரும்பவும் சொல்றேன். 300க்கு மேல நீங்க அடிச்சீங்கன்னா உங்களை ஸ்டேஜ்ல கூப்பிட்டு கௌரவிப்பாங்க. அது போக உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அழகான நியூட்ரிசார்ஜ் பிளேசர் வந்து கிடைக்கும். சோ இந்த பிளேசர் கிடைக்கும்னா அவங்க சொல்ற கண்டிஷன் ஒன்னே ஒண்ணு, நீங்க டிசம்பரில இருந்து இல்லாட்டி ஜனவரியில இருந்து 50 பீஸ்க்கு குறையாம நியூட்ரிசார்ஜ் பண்ணிருக்கணும். அப்ப கப்பல் என்ட்ரி கிடைச்சிடும், ட்ராஃபி கிடைச்சிடும், ஷீல்டு கிடைச்சிடும், பேட்ஜ் கிடைச்சிடும், கூடவே பிளேசரும் கிடைச்சிடும். இது எல்லாமே ஸ்டேஜ்ல வச்சு கிடைக்கும். அதுதான் கெத்து. சரியா? அப்ப நம்ம தமிழ்நாட்டுல ஒரு இருந்து உங்களை இன்னும் என்கரேஜ் பண்ணி காட்டுறதுக்கு நீங்க 300க்கு மேல பண்ண ஸ்டேஜ்ல போட்டு கௌரவிப்பாங்க. அது போக நம்ம நியூட்ரிசார்ஜ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி ரிவார்ட்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன எக்ஸ்ட்ராடினரி ரிவார்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா நியூட்ரிசார்ஜ்ல எல்லாருமே நிறைய பண்றீங்க. சரியா? அப்படி நிறைய நீங்க பண்ற உங்களை கௌரவிக்கிறதுக்காக டிஸ்ட்ரிக்ட் டாப்பர், ஸ்டேட் டாப்பர்னு அறிவிச்சிருக்காங்க. 350க்கு மேல பண்ற எல்லாருக்கும் டிஸ்ட்ரிக்ட் டாப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையும் ஸ்டேஜ்ல போட்டு கௌரவிப்பாங்க. சரியா? 500க்கு மேலனா ஸ்டேட் டாப்பர், உங்களுக்கு 1000க்கு மேலனா நேஷனல் டாப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே நீங்க லீடர்ஸ் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ராயல்டி உங்களுக்கு கீழே 5 பேரை பண்ண வைங்க. சரியா? சோ நீங்க பண்ணும் நபர்களுக்கு சிங்கிள் என்ட்ரி பிளஸ் சர்டிபிகேட் கிடைக்கும்.
நீங்க ராயல்டி அண்ட் டெக்னிக்கல் உங்களுக்கு 10 பேரை அக்டோபர்ல இருந்து மார்ச் வரை 30 பீஸ் நியூட்ரிசார்ஜ் பண்ண வச்சீங்கன்னா உங்களுக்கும் சிங்கிள் என்ட்ரி பிளஸ் உங்களுக்கு ஷூர் பீட் லீடர் பிளேசர் கிடைக்கும். எமரால்ட் உங்களுக்கு கீழே 20 பேரை 30 பண்ண வைங்க, உங்களுக்கும் சிங்கிள் என்ட்ரி பிளஸ் ஷூர் பீட் லீடர் பிளேசர் கிடைக்கும். அது போக நீங்க ஸ்டார் எமரால்ட் உங்களுக்கு கீழே 30 பேரை 30 பண்ண வைங்க, உங்களுக்கும் சிங்கிள் என்ட்ரி பிளஸ் பிளேசர் கிடைக்கும். இது எல்லாமே கிடைக்கும். அழகான நியூட்ரிசார்ஜ் மும்பை செலிப்ரேஷன் ஸ்டேஜ்ல வச்சு உங்களுக்கு கிடைக்கும். சரியா? அது போக மினி கிளினிக்கல் ட்ரையல் MCT அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு குவாய்ட் பாப்புலரா போய்கிட்டு இருக்கு. நம்மளுடைய பொன்குணா சார் எடுத்து ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்தபடியாக நம்மளுடைய சங்கீதா மேம் வந்து கேம்ப் போட ஆரம்பிச்சிட்டேன் மேம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சோ பொன்குணா சார் டீம்லயே நம்மளுக்கு வந்து வெண்மதி மேம், ராஜு சாரு, செய்யதமிழ் சாரு, சுகுமார் சார் இவங்கெல்லாம் சேர்த்து போட்டாங்க. இன்னும் சிலர் இருந்திருந்தீங்க. ஏபிஸ் எனக்கு அந்த போட்டோஸ்ல வந்து நேம் யார் யாரு அப்படின்னு சொல்லி தெரியல. ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மளுடைய ஏரியால ஸ்கூல்ல காலேஜ்ல போய் அங்க இருக்கிறவங்களுக்கு ரத்தம் டெஸ்ட் பண்ணி கேம்ப் போட போறோம். சரியா? கேம்ப் போட்டு ஹெல்த் செக்அப் பண்ணிட்டு